அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வரமிளகா வச்சு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் நிறைய நம்ம ஃப்யூச்சரில் சேர்ப்புறோம். இந்த வரமிளகாவை எப்படி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் 200 கிராம் அளவு வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த வரமிளகாய் முழுகிற அளவு ஃபஸ்ட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா நான் கொதிக்க விட போகிறேன். இந்த வரமிளகானது ஹார்டாக இருக்கிறது அப்படியே நம்மளுக்கு சாஃப்டானும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது நல்லா தண்ணியில் நான் கொதிக்க விட்டுக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம நல்லா ஆற விட வேண்டியதான். இப்போ எல்லாமே நமக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ஜாரில் நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா வரமிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் நீக்கிட்டு வெறும் வரமிளகாய் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்க்கும்போது தண்ணி இல்லாமல் எவ்வளோ தூரம் தண்ணியை நிறுத்திட்டு நம்ம சேர்க்கணுமோ அவ்வளோ தூரம் நல்லது. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இந்த வரமிளகாயில் ஒரே ஒரு தக்காளி அடுத்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓரளவு குறைங்கிற மாதிரி ஃபஸ்ட் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வரமிளகாவானது கெட்டு போகாமல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு அதையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா, நம்ம புறப்புறன்னு அரைக்காமல் நல்லா நைஸாக அரைச்சி வந்தாச்சு. இதை எப்படி அரைச்சிருக்குங்கிறது இப்போ நான் ஸ்பூன் எடுத்து காமிச்சாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நம்ம நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும். அவ்வளோதான். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரமிளகா கூடிய வச்சு செய்யக்கூடியதுக்காக மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த வரமிளகா தான். இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு. இதை வச்சு அடுத்தடுத்து நிறைய ரெசிபி செய்யலாம். அதை எப்படி செய்யலாங்கிறத நான் அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வரமிளகாவை அப்படியே வேறு ஒரு டப்பாவில் போட்டு நான் மூடி வைக்க போகிறேன். இந்த வரமிளகாவானது கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. அந்த அளவு செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இது ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். ஈஸியாக நம்ம டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு இந்த வரமிளகா ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த வரமிளகா ரெசிபியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஃப்யூச்சரில் நான் நிறைய வீடியோ போடுறேன். அதுக்கெல்லாம் எப்படி இதை யூஸ் பண்ணுங்கிறது தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை உங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.